இருகுலத்தான் வாழ வைத்தான் இங்கு ஒரு ஏழை, பெருங்குலத்தான் பேர் பெற்றான் எனும் பேற்றை அருளுள்ளத்தான் எனக்கு அளித்தான் அடியார் போற்றும் திருவுளத்தான் முனீஸ்வர பெருவளத்தான் தாழ்வணியவே. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சிம்பனியினுடைய அலசல் அரங்கத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே பேசாத ஒரு தலைப்பை சிம்பனியில் கொடுத்துருக்குறாங்க. மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் சுழற்சியா மனித முயற்சியா? இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு நிறைய செய்திகள் நினைவுக்கு வந்துச்சு. என்னை தேடி ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 2 பெண்கள் வந்தாங்க. அந்த 2 பெண்களும் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு, சார் இந்த ஜாதகத்தை பார்த்து 2க்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இந்த ஜாதகக்காரங்க எப்போவுமே பார்க்குற மாதிரியே நானும் பார்த்துட்டு, அம்மா சுக்கிரன் 9க்கு வந்துட்டேன், குரு 7க்கு வந்திருக்கிறேன், புதன் 4க்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா 2 பேரும் சொன்னாங்க, கல்யாணம் விடுனா 4 வயா வருவேன், 4 வயா போவேன், அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோமுங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டுருவோம், 2 பேருக்கும் பொறுத்த இருக்கான்னு பாருங்க அப்படின்னாங்க. ஒரு இளைஞன் என்ன பண்ண, ஜாதகத்தை கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்டு சொன்னேன், சார் இந்த ஜாதகத்தை பாருங்க அப்படின்னா. நான் வாங்கி பார்த்துட்டு, அடைய தம்பி உனக்கு இன்னும் வியாழ நோக்கம் வரலடா அப்படின்னு. சார் வியாழ நோக்கினா என்ன சார், நோக்காட்டா பக்கத்து விட்டு விஜயா நோக்கினா போதும் சார் அப்படிங்கிறேன். எங்கள் ஊரில் சார் திடீர்னு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முடியாமல் படுத்துட்டான். பண்ணையார் வீட்டு பையன் அவன். அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு, உன் ஃப்ரெண்டு ரொம்ப முடியாமல் கிடக்குறான். அப்போ எங்கள் காரைக்குடியில் ஒரே ஒரு ஜோதிடர் தான், வேற ஜோதிடரே கிடையாது. அந்த ஜோதிடரை போய் கூட்டுவான்னு சொன்னார். அந்த ஜோதிடருக்கு சத்தியமாக ஜோசியம் தெரியாது. ஜோதிடர் ஆனால் ஜோசியமே தெரியாது. வாங்க வாங்க ஜோசியர் ஐயா, இப்போ தம்பி ரொம்ப முடியாமல் கிடக்குறேன், இந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. இவருக்கு ஜாதகம் தெரியாது, ஜாதகம் தெரியாது. இப்படி பார்த்தாரு, இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, மேலே ஒரு பார்வை பார்த்தாரு, இங்கிட்டு ஒரு பார்வை பார்த்தாரு, இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. இங்கே கையை விட உரலை விட்டு 1 2 3ன்னு எண்ணினாரு. எண்ணி விட்டு ஒன்றும் புரியல அவருக்கு. பயலுக்கு ஏதாவது ஆயிரம்னு சொன்னாலும் அடி பின்னிப்பிடுவாங்க. சரி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி எதுவும் ஆகி போச்சுனாலும் அடி பின்னிப்பிடுவாங்க. 2ம் கட்டானா இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும்னு என்ன பண்ணாரு, வேகமாக ரோட்டில் ஹைவேஸ் கொட்டி வச்சிருந்த கல்லை ஒன்று எடுத்துக்கொண்டாந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து, அந்த பையனுடைய அம்மாட்ட கொடுத்து, பத்திரம் அப்படின்னாரு. சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பணம்லாம் கொடுத்தா வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த தெருவில் ஒரு 95 வயசு மதிக்க தைக்க ஒரு இளைஞர், 95 வயசு தான், அவரும் படுத்து கிடந்தாரு. அவர்கிட்ட எழுதி வாங்கணும் சொத்தை. மகனும் மருமகளும் தவிக்கிறாங்க. நான் கூட போகிறேன். அந்த ஜோசியர்கிட்ட, ஐயா வாங்க இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பெரியவருக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ நாளைக்கு இருப்பார் என்னன்னு பார்த்த உடனே இவர் பார்த்தாரு. இவருக்கு தான் ஜோசியமே தெரியாதுல்ல. இவர் பார்த்துவிட்டு மேலே இங்கே ஆட்டின மாதிரி ஆட்டினாரு. விறுவிறுன்னு பார்த்தாரு. நேராக ஒரு கல்லை எடுத்து கொண்டு கையில் கொடுத்துட்டாரு. அதுவும் என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு பக்தி ஜாஸ்தி செட்டிநாட்டுக்காரர்களுக்கு. ஒரு சந்திரத்தை தடவி குங்கும போட்ட வச்சிருச்சு. 3 மாதம் ஆச்சு சார். 3 மாதம் ஆன உடனே பையன் நல்லா வந்துட்டான். பையன் நல்லா வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். ஏன் சாமி ஒரு கல்லை கொடுத்தியலே, அது எதுக்கு கொடுத்திய? அது வேற ஒன்றும் இல்லை, ஓ மகன் கல்லை தூக்கி போட்டாலும் சாக மாட்டேன், அதனால கல்லுக்குண்டு மாதிரி இருப்பேன், அதுக்கு தான் சிம்பாலிக்காக கொடுத்துட்டு போனேன். ஆஹா ஜோசியர் ஐயா, உங்கள் மாதிரி ஜோசியர் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுத்து அனுப்பிட்டார். அங்கே பெருசு என்னாச்சுன்னா, அவர் பார்த்துட்டு போன 15ஆவது நாள் புட்டுக்குறிச்சது. போனவுன்னா அவர் கூப்பிட்டு விட்டாங்க. காரியம்லாம் முடிச்சுட்டு, என்ன சாமி நீங்கள் வாட்டுக்கு வந்திய, ஜாதகத்தை பார்த்துவிட்டு கல்லை கையில் கொடுத்துட்டு போயிட்டியே, எங்களுக்கு ஒன்றும் புரியல, பெருசு கையெழுத்து வாங்குறதுக்குள்ளே போயிருச்சே அப்படின்னாப்புல. வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா, மனசை கல்லாக்கிக்கங்க, பெருசு குட்டுக்குறத சிம்பாலிக்காக சொல்லிட்டு போனேன், உங்களுக்கு புரியலையானாரு. ஜாதகம்லாம் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி பிடிக்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 7.5 சனி பிடிக்கிறத நான் நேராக பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீடு விவசாயி. அந்த விவசாயி என்னென்னா, அவர் என்ன பண்ணார், பொண்டாட்டிக்கிட்ட சொன்னார், சார் என்ன தப்பு, பொண்டாட்டிக்கிட்ட அடியே நம்ம ஒரு மாடு வாங்கி வச்சு அதில் வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு தான் சார் சொன்னார். அந்த அம்மாவுக்கு மாடு வாங்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இவர் உழுது விட்டு 7 மணிக்கு குளிச்சுட்டு அந்த கஞ்சியை, அது கொடுத்த கஞ்சியை குடிச்சிட்டு அசந்து படுத்துட்டார். மணி 10 மணி ஆயிடுச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஞானோதயம் பிறக்குது. மாடு வாங்கணும்னு சொன்னாரே நம்ம விட்ட ஆள், என்ன மாடை வாங்க சொல்கிறது அப்படின்னு. ஏங்க அப்படின்னு எழுப்புச்சு. என்னடி
இல்ல மாடு வாங்குவோம்னு சொன்னீங்களே, என்ன மாடு வாங்கலாம்? அது ஏண்டி 10 மணிக்கு மேல எழுப்பிக்கிட்டு என்ன மாடு வாங்கலாம்னு கேட்குற? சரி, ஒரு ஜெர்சி மாடை வாங்குவோம் அப்படின்னு படுத்துட்டான். மணி 11 ஆச்சு. இந்த மகு தூக்கம் வரல. 11 மணிக்கு எழுப்புச்சு. ஏங்க எழுப்பணும் ஏண்டி அப்படின்னு கேட்டாரு. இல்ல ஜெர்சி மாடு வாங்குவோம்னு சொன்னீங்களே, அது எத்தனை லிட்டர் பால் கறக்கிற மாடா வாங்குவோம்? அவர் பார்த்தா, ஏண்டி 11 மணிக்கு எழுப்பிக்கிட்டு இது எத்தனை லிட்டரு? சரி, எழுப்பி தொலைச்சிட்டேன், ஒரு 7 லிட்டரு பால் கறக்கிற மாடா வாங்கிடுவோம், தூங்கு அப்படின்னு படுத்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. மறுபடியும் 12:30 மணிக்கு எழுப்பிடுச்சு. என்னங்க அடியே, என்ன எதுக்கு எழுப்புற? மணி 12:30 மணிக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இந்த 7 லிட்டர் பாலை என்ன பண்ணுறது? மாடே வாங்கலை. ராத்திரி 12:30 மணி மாடே வாங்கலை. ராத்திரி 12:30 மணி. சரி, கவலைப்படாத, 4 லிட்டர் பாலை நம்ம டீ கடைக்காரருக்கு விலைக்கு கொடுத்துருவோம். 2 லிட்டர் பாலை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிடுவோம். 1 லிட்டர் பாலை என் தங்கச்சி குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறான், அவளுக்கு கொடுப்போம்னாரு. 1 லிட்டர் பாலை உங்க தங்கச்சி குடும்பத்துக்கு கொடுப்பீங்களோ அப்படின்னா, ஏன் கொடுத்தா என்னடி பண்ணுவ? நடக்கிறதே வேற. ராத்திரி 1 மணி மாடே வாங்கல. ராத்திரி 1 மணி கொடுத்தா நடக்கிறதே வேற. அவளுக்கு கொடுக்கறதுக்கு நான் கொண்டு போய் சாக்கடையில் ஊத்துவேன்னா, அவ்வளவு பாசம் நாத்தனார் மேல. ஏண்டி என் தங்கச்சிக்கு பாலை கொடுக்கணும்னு சொன்னா சாக்கடையிலையா ஊத்துவோம்னு சொல்ற? நான் கொடுப்பேன்டி. மணி 1:30 மாடே வாங்கல. மணி 1:30. நான் கண்டிப்பா என் தங்கச்சிக்கு கொடுப்பேன்டி அப்படின்னாரு. நீ கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு கொடுத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு உன்னையும் விட்டுட்டு போயிருவையா அப்படின்னு. மணி 2 மாடே வாங்கல. இல்ல வீட்டை விட்டு போயிருவோம்னு சொன்னாலும் இல்லையா, அவருக்கு கோவம் வந்து இப்பவே வீட்டை விட்டு போடு அப்படின்னு ஒரு அறை விட்டார். பாத்துங்க, அடுத்த தெருவில் தான் அவங்க ஆத்தா வீடு, அங்க போயிட்டா. இதத்தான் சின்மச்சென்னின்னு சொல்றாங்க. இந்த அலசல் அரங்கத்துல ஒரு அற்புதமான இந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க சிம்போனியில. என்னன்னா, நவக்கிரக சுழற்சி தான் மனித வாழ்வை நிர்ணயிக்கிறதா, அல்லது மனித முயற்சி தான் மனித வாழ்வை நிர்ணயிக்கவும் வழிநடத்தவும் செய்கிறதா? இதுதான் இன்றைய தலைப்பு. மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் சுழற்சியா மனித முயற்சியா என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களில் இன்றைய தினம் மனித வாழ்வை நிர்ணயிப்பது கிரகங்களின் சுழற்சி தான் என்பதை பேசுவதற்காக மணப்பாறை தந்த மாணிக்கம் டாக்டர் ஆருடக்கலை ஆய்வறிஞர் கரு ராஜகோபால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா பேசுங்க ஐயா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம். சிம்போனியின் அலசல் அரங்கத்தில் நடுவர் நாயகமாய் நவரச திலகமாய் வீற்றிருக்கக்கூடிய காரைக்குடி ராமநாதன் உள்ளிட்ட அவையை வணங்கி நான் மகிழ்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மனித வாழ்வை, ஒரு தனி மனித வாழ்வை, அவனுடைய முன்னேற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய பெரிய பங்கினை ஆற்றுவதற்கு கோள்களால் தான் முடியுமே தவிர ஒரு தனி மனிதனுடைய முயற்சியால் அது முடியாது என்பதை வலியுறுத்தி பேசுவதற்காக நான் இந்த அலசல் அரங்கத்திலே பங்கேற்க வந்திருக்கிறேன். அஸ்ட்ரானமி என்கின்ற சொல்லில் இருந்துதான் அஸ்ட்ராலஜி என்கின்ற சொல்லானது உருவாகிறது. அஸ்ட்ராலஜி என்பது வானியலை பற்றிய ஜோதிட குறிப்பை சொல்கிறது. அஸ்ட்ரானமி வானியலை சொல்கிறது. அந்த வானில் இருக்கக்கூடிய கோள்கள் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த மனித குலத்தை ஆட்டி படைக்கிறது, இயக்குகிறது, அந்த மனித குலத்தினுடைய நாயகமாக திகழ்கிறது என்பதை வலியுறுத்துவதுதான் என்னுடைய முதல் நோக்கம், என்னுடைய முதல் விருப்பமும் கூட. இன்றைக்கு உலகமே இந்த ஜோதிடத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடத்தால் தான் எந்த ஒன்றையும் நடத்த முடியும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு குடும்ப விழாக்களையும் கோயில் விழாக்களையும் நாம் அந்த நல்ல நாள் குறித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல நாள் குறித்து நடக்கலைன்னா எந்த விழாவும் சரியா நடக்காதா? உண்மை. எத்தனையோ கோயில்கள் பாருங்கள், குடமுழுக்கு நாளை சரியாக குறிக்காமல் போய் எரிந்து படுகிற நிகழ்வுகளை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். சரியான நேரம் என்கின்ற அந்த முழுத்தம் முகூர்த்தமானது சரியாக குறிக்கப்பெற்றால் அந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட அந்த விழாக்கள் அனைத்தும் மிக அற்புதமாக நிகழ்கிறது. இது போய் தவறிய நேரத்திலே, அதாவது ராகு காலம்
யமகண்டம் போன்ற நேரங்களிலே குறிக்கப்பெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் அப்படியே நின்று போய் விடுகிறது, தடைபட்டு விடுகிறது. அதனால் பல சோதனைகளை இந்த உலகம் சந்திக்க வேண்டி ஏற்பட்டு விடுகிறது. நடுவர் அவர்களே, இந்த ராகுகாலம் பார்த்து செய்கின்ற நிகழ்ச்சிகளால் எவ்வளவு சிறப்புகள் நிகழ்கிறது தெரியுமா? அது மாத்திரமல்ல, இந்த ஜோதிடம் என்பது மனிதன் என்றைக்கு தோன்றினானோ அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையிலும் படிப்படியான பல்வேறு வளர்நிலைகளை பெற்று இன்றைக்கு மனிதகுலம் அதை நம்பி வாழ்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் முயற்சியால் பெற முடியாதவற்றையெல்லாம் வான்கோள்கள் தருகின்ற மிகப்பெரிய உயர்ச்சியால் பெற முடிகிறது என்பதை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு கணியன் பூங்குன்றன் என்கின்ற ஒரு பெரிய சங்ககால புலவனை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவர் தான் சொன்னாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிந்தனையை, உண்மை யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகமே ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும் என்று விரும்பியவன். தீவிரவாதம் வேறறிந்து போக வேண்டும், மக்கள் எல்லாம் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய கணியன் பூங்குன்றன் என்கின்ற மாபெரும் சோதிட சக்கரவர்த்தியினுடைய சிந்தனை எவ்வளவு தூரம் உலகளாவிய மனித மேம்பாட்டை வலியுறுத்தி நிற்கிறது பாருங்கள். அது இருக்கட்டும், ஜாதகம் என்ன சொல்லுது? ஜாதகத்தினால நடுவர் அவர்களே, 12 கட்டங்கள், 9 கோள்கள், 12 வீடு. ஆமாமா, 12 கட்டங்கள் என்பது 12 வீடு தானே. 27 விண்மீன்கள், அசுவனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி என்கின்ற 27 விண்மீன்கள் கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து தமது கதிர்களை இந்த மனித உலகத்திலே வீசி இங்கே வாழ்கின்ற மனித இதயங்களை அந்த கோள்கள் ஆட்டி படைக்கின்றன என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அலசல் அரங்கத்திற்கு வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, ஓஹோ, நட்சத்திரங்களுடைய அனுக்கிரகம் இருக்கணும். உண்மை. நீங்களும் நடுவரா பிரகாசிக்கணும்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அனுகிரகம் இருந்தா தான் ராமநாதன், இந்த காரைக்குடி ராமநாதன் சிம்போனி அலசல் அரங்கத்துல உலக மக்கள் பார்வைக்கெல்லாம் போக முடியும். நடுவர் அவர்களே, நல்லா சொல்றீங்க ஐயா. இந்த நான் சொன்னலே அந்த 12 வீடு, 9 ராசி, அது 12 வீடு, 9 கிரகம். ஆமா ஆமா, இந்த 9 வீடு அது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, 7 கிழமையும் 7 கிரகம் தானே. ஓஹோ, அப்படித்தான் பிரிச்சு எழுதிருக்கிய உலகம். ஆமா ஆமா ஆமா, இந்த 7 கிழமைக்குள்ள தானங்க இந்த உலகம் இருக்கு. இது மட்டும் இல்லங்க, இந்த ராகு கேதுன்னு 2 இருக்குங்க. இது சாயா கிரகங்க. நம்ம அந்த கடியாரத்தை பார்த்திருப்பீங்க. கடியாரத்துல இல்ல, சாயா கிரகம்னா யார் பக்கட்டும் சாயாதோ நிழல் சாயா கிரகங்கள்ங்க. தெளிவா சொல்லுங்க. நீங்க வாட்டுக்கு சாயா கிரகம் டீ கிரகம்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியணும்ல. உண்மை உண்மை. ஆமா, இந்த சூரியன்ல இருந்து சனி வரைக்கும் இருக்குல்ல இந்த 7 நாட்கள், இந்த 7 நாட்களும் தாங்க இந்த மனித குலத்தினுடைய மாபெரும் வழிபாட்டிற்குரிய தெய்வங்களா திகழ்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவனை பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா அரச பதவியில போய் உட்கார்ற ராஜா மாதிரி ஜம்முன்னு இருப்பான் தெரியுமா. அந்த திங்கட்கிழமையில பிறக்கிறவனை பாத்தீங்கன்னா அந்த வதனம் ரொம்ப அழகா லட்சணமா கையெடுத்து கும்பிடணும்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இந்த சந்திரன் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருதியா. சந்திர திசையில பிறந்த பைய ஒரு ஜாதகத்தை என்னோட கொண்டு வந்தாங்க. நான் பார்த்துட்டு பைய சந்திர திசையில பிறந்திருக்கிறேன், பாதி நாள் தேய்வேன் பாதி நாள் வளருவேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, நல்லா கரெக்டா சொன்னீங்க சார், பாதி ஒழுங்கா படிக்கிறேன் பாதி பெயிலா போறேன். அடுத்துங்க, இந்த செவ்வாய்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, நிறைய நிலங்கள் இருக்குங்க, மிகப்பெரிய செல்வாக்கில் இருப்பாங்க. சரி, செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தாதாங்க இந்த பூமியில நிலையா புகழோட பெருமையா நிலபுலன்களோட மிகப்பெரிய செல்வந்தனா வாழ முடியுங்க. அது சரி, இந்த செவ்வாய்னு சொன்ன உடனே தோஷம்னு சொல்றாங்க, அது என்னையா? உண்மைங்க, செவ்வாய் தோஷங்க. அதாவது இந்த சந்திரனுக்கு 8வது வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்ந்துக்குச்சுன்னா அத செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க. எந்தெந்த வீட்டுல உட்கார்ந்தா தோஷம்? அதாவது 2வது வீடுங்க, சரி, 7வது வீடுங்க, சரி, இந்த 8வது வீடுங்க, அப்புறம் இந்த 12வது வீடுங்க. இத்தனை வீடு இருக்கு. ஆமாங்க, 4 வீட்லயும் போய் செவ்வாய் உட்காந்துக்குச்சுன்னா ரொம்ப பிரச்சனைங்க. அவனுக்கு சரியான வாழ்க்கை அமையாதுங்க. பொண்டாட்டி சமயத்துல 2ஆ கூட மாறும், 3ஆ மாறும், சில பேருக்கு 8, 9, 10ங்கிற வகையெல்லாம் வந்துடுறது உண்டுங்க. இந்த தொந்தரவை போக்குறதுக்கு தான் செவ்வாய்க்கு பிரீதி பண்ணி வழிபட்டு அந்த செவ்வாய்க்கோளை நம்ம முறையா
வணங்கணும்னு சொன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு சுகமான வாழ்க்கையை மனிதன் பெறுகிறான். இந்த உலகம் பெறுகிறது. எல்லோரும் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில ஆழ்ந்து திளைக்கிறாங்க. அப்ப செவ்வாய் 2வது வீட்டுல இருந்தா 2 வச்சுக்கலாம். சொன்னீங்கன்னா எல்லாரும் 2ஆம் வீட்டுல இருக்கிறவங்க பூரா 2 வச்சுக்க மாட்டானா? 2ஆம் வீட்டுல இருந்தால் அவனுக்கு இப்படி எல்லாம் வாழ்க்கை அமையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால வாழ்க்கையில ஒரு மனிதன் தனக்கு தோஷம் இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்க, பரிகாரம் தேடிக்கணுங்க. அந்த வாழ்க்கை சிறப்பா அமையுங்க. புதன் வித்யாகாரகன் சொல்லுவாங்க. அற்புதமான அந்த புதன்ங்க, அற்புதமானவருங்க. அவரை வச்சுதாங்க அழகா அந்த மாமனை கூட நிர்ணயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவனுடைய சிறப்பு. அதாவது மாமன்னு சொன்னோன்னே எந்த மாமையா? தாய் வழி மாமங்க. அதை கரெக்டா சொல்லணும் இல்லையா? பொண்ணு கொடுத்த மாமன்னா பெருத்த இம்சையெல்லாம் இருக்கியா நாட்டுல? அதாவது இந்த தாய் வழி மாமன் மிக சரியா அமையணும் அப்படிங்கறத புதன் கிரகத்தை வச்சு சொல்லலாங்க. அவனுக்கு கல்வி இயல்பா இருக்கா, அறிவு சிறப்பா இருக்கா, அவன் ஞானம் பெற்றவனா இருக்கானா, ஜோதிட சாஸ்திரத்துல நிபுணரா வரக்கூடிய ஆற்றல் இந்த புதன் கோளுக்கு இருக்கே, அவன் அந்த நிபுணத்துவம் பெற்றவனா இருப்பதற்கு புதன் எந்த வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதாங்க நம்ம கணக்கு சொல்ல முடியும். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது இந்த 5வது வீடுன்னு ஒரு வீடு இருக்குங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. அதுல ரொம்ப சிறப்பா கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கையில பூர்வ புண்ணியத்துல அவன் பெறக்கூடிய அந்த சிறப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்குங்க. அவன் புண்ணியம் செஞ்சவனா இருப்பான், தர்மம் செஞ்சவனா இருப்பான், நிறைய கோயில்களுக்கு போவான், அங்க போய் தான தர்மம் செய்வான், அங்க அன்னதானம் போடுவான், கோயில்களில் இருக்கக்கூடிய ஏழைகளை எல்லாம் பார்ப்பான், ஆடை தானம் பண்ணுவான், பசு தானம் பண்ணுவான், கோயில்களில் தன் தொண்டை பதிப்பான், உழவார பணியிலிருந்து அத்தனை பணியையும் செய்வதற்குரிய வாய்ப்பை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால தாங்க பெற முடியும். ஏங்க குடமுழுக்கு செய்யறோம்ல கும்பாபிஷேகம், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியா இருந்தா தாங்க கும்பாபிஷேகம் பண்ண முடியும். இல்லைன்னா கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, கோயிலுக்கும் போக முடியாதுங்க. அது சரி, நீங்க எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 75 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல என்ன அருமையா இருக்காருங்க, அருமையா இருக்காரு. 5வது வீட்டுல புதன் இருக்காருங்க, அருமையா அமைஞ்சிருக்காருங்க. அதனாலதாங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏங்க கல்லூரிக்கு பேராசிரியரா போய் பெரிய அளவுல சாதனை படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடவுள் பார்த்து என்ன பண்ணா, புதனுடைய சிறப்பின் காரணமா என்னைய ஒருபடி மேலே உயர்த்தி இன்னைக்கு ஒரு ஜோதிட சக்கரவர்த்தி அப்படிங்கிற அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்காங்க. ஒரு ஜோதிட சக்கரவர்த்தியாவே நிறுத்தி காட்டியிருக்காங்க. ஜோதிட சக்கரவர்த்தி ஆயிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு 1,48,000 பேரை எங்க வீட்டுல சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்ததே இந்த புதன் கோள் தானங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயர்ந்து இருக்க முடியுமா? வேணாங்க, சிம்பனியினுடைய இந்த அலசல் அரங்கத்துல கொண்டு வந்து உயர்த்தி நிறுத்தி உங்க பக்கத்துல உட்கார வச்சு நாட்டு மக்களுக்கெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்ததுமே அந்த புதன் கோள் தானுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம். உண்மைங்க, எவ்வளவு அருமையா இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருந்தா தாயா இப்படிலாம் வர முடியுமா? கேட்டுக்கங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒழுங்கா இருந்தாத்தா உங்க நண்பர்களும் இங்க வர முடியுங்க, இல்லைன்னா வர முடியாதுங்க. இல்ல இந்த முயற்சின்னு பேச வந்தவங்களுக்கு எல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கும்? இவங்க எத்தனை வருஷமா முயற்சி பண்ணா கூட இந்த இடத்துக்கு வர முடியுமா? வேணாங்க. எத்தனை வருஷமா நீங்க முயற்சி பண்ணீங்க? முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல? நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எத்தனை வருஷமா முயற்சி பண்றீங்க? அது ரொம்ப வருஷம். ஆமா, அது எங்க இன்னைக்கு இந்த சிம்பனியினுடைய அலசல் அரங்கத்துல கொண்டு வந்து கடவுள் கம்பீரமா, ராஜ கம்பீரமா, சேர சோழ பாண்டிய மன்னனை போல ஒரு இருக்கையை கொடுத்து உட்கார வச்சு இந்த உலகத்துக்கே உங்களை ராஜா ஆக்கி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அரங்கம் தந்திருக்கு, அலசல் அரங்கம் தந்திருக்கு. சிம்பனியினுடைய அலசல் அரங்கம் தந்திருக்குன்னா இதை விட சிறப்ப நீங்க வேற எங்கெங்க பெற போறீங்க? முடியாதுங்க. இந்த 9 கோள்கள் மனித மனதை ஆட்சி செய்துங்க. அப்படியே சில பேரை பித்தா பிடிச்சு அலைய வைக்குதுங்க. ரொம்ப பேரை நீங்க அலைய வைக்கிறீன்னு சொல்லுங்க. இல்லங்க, நாங்க அலைய வைக்கிறீங்க. அவன் அங்க இருந்து பிறந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றப்ப அவனுக்கு முதல்ல 7.5 சனி பிடிச்சிருக்கா. இப்ப ரொம்ப சாமியார் கம்பி என்றானே, அவங்களுக்கு எல்லாம் 7.5 சனியா? ஆமா, ஜாதகத்தை சிறைச்சாலையில வெளிநாட்டுல போய் ஆய்வு பண்ணாங்களாங்க. அந்த சிறைச்சாலையில இருந்த கைதிகள் ஜாதகத்தை பூரா ஆராய்ச்சி பண்ணப்ப அந்த ஜாதகத்துல ஒருத்தனுக்கு 7.5 சனி இருந்துச்சு, ஒருத்தனுக்கு அஷ்டம சனி இருந்துச்சு, ஒருத்தனுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்துச்சு, ஒருத்தனுக்கு கண்டச்சனி, ஒருத்தனுக்கு மாரகச்சனி, ஒருத்தனுக்கு பாதகச்சனி. ஆஹா, இத்தனை சனி இருந்தா அவன் ஜெயிலுக்கு போகாம அவன் வேற எங்கேயே போவான்? ஒரு சனி தானையா இருக்கு உலகத்துல, இத்தனை சனி சொல்றீங்களா? உண்மை. ஒரு கடவுள் எத்தனை வடிவங்களா இருக்காருங்க. அது மாதிரி ஒரு சனியானது பல்வேறு கோணங்கள்ல மனித உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குங்க. கடவுள் என்ன பண்ணாரு, தான் ஒரு ஆளா இருந்தா எல்லா பணியும் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த நவகிரகங்களை படைச்சாரு.
இந்த 9 கோள்கள்ல தாங்க இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, மனிதன் இயங்கிக்கிட்டு இருக்கான். நாஸ்ட்ரடாமஸ் என்கின்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாருங்க. அவர் ஒரு பெரிய ஜோதிட சக்கரவர்த்திங்க. அவர் வாழ்க்கையில சொல்லிட்டு போன அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்குங்க. அதுல இரும்பு மனிதர்னு பெயர் பெற்றாங்க பாருங்க நம்ம அன்னை இந்திரா. அவங்க பாதுகாவலர்களாலேயே அவங்க சுட்டுக் கொல்லப்படுவாங்கன்னு சொன்னாருங்க. அது எவ்வளவு துல்லியமா நடந்துச்சு தெரியுமா? 1984 ஆண்டுல அந்த நிகழ்ச்சி நடந்ததுங்க. அன்னை இந்திரா பாதுகாவலர்களால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இரும்பு மனிதரா இருந்தாங்க. அவங்களுடைய மரணத்தை நிர்ணயிச்சாரு. அது மாத்திரம் இல்லங்க, 800 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமாங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனதை இன்னைக்கு இந்த உலகம் கண்டுகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அமெரிக்கா என்கிற ஒரு பெரிய வல்லரசு, எதிரிகள் உள்ள போக முடியாது, எதிரிகள் போக முடியாத அளவுக்கு வல்லரசுன்னு கொக்கரித்துக் கொண்டிருந்த அந்த நாட்டு பாதுகாப்பை மீறி தீவிரவாதிகள் போய் இரட்டை கோபுரத்தை சாச்சாங்க. 2001 செப்டம்பர் 11 நடந்த அந்த நிகழ்ச்சியையும் அதே நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய தீர்க்க தரிசன நூல்ல எழுதியிருக்கிறாருங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிற போது எழுதியிருக்காரு, என்ன மாதிரி எழுதியிருக்காரு? அதாவது 2 விமானங்கள் அந்த கோபுரத்தில் மோதி உலோக பறவைகளானது கோபுரத்தில் மோதி அந்த உலகத்தினுடைய வர்த்தகத்தையே வேரோடு அழித்து சாய்த்து விடும், வளர்ச்சியையே வீழ்த்தி விடும் சொல்லி அந்த நாஸ்ட்ரடாமஸ் தன்னுடைய மொழியில அருமையா எழுதியிருக்கிறாருங்க. இதை இன்னைக்கு உலகம் படிச்சு மகிழ்ந்து போய் வியந்து போய், ஆகவே ஜோதிடம் என்பதுதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகளை, அரச பதவிகளை, வாழ்க்கை முன்னேற்றத்தை, செல்வ வளத்தை, வீழ்ச்சியை, கல்வியை, திருமணத்தை, குழந்தை பேரை, இன்னும் பிற வாழ்வியல் நலன்கள் அனைத்தையும் இந்த உலகத்திற்கு தருகின்றன. கோள்களால் தான் அவைகளை தர முடியும். ஒரு மனித வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகள், வீர வளர்ச்சிகள் எல்லாம் கோள்களால் மாத்திரமே நடைபெறுகிறது என்பதை இந்த அலசல் அரங்கத்திலே பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.